அந்த படுபாவி அநியாயமா கொன்னுட்டானே. அடே அங்க அவரை கொன்னு பாடி ஆக்கிட்டு இங்க ஓம் பாடியை டெவலப் பண்றியா நீ? வாரம்மா வாரேன். நியாயமா கொன்னுட்டானே உன் மாப்பிள்ளை. ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா. அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்ன எதுலயும் கொடுத்து விட்டு போயிடாதீங்க. ஏமா நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் இதுக்கு ஒப்பாரி? அவன் ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்? வேற என்னத்துக்கு? நாயிடா. நான் நாய்தான், உங்களுக்கு நாய்தான் தாயி. அந்த நாயில பேய் அங்க பாரு. இந்த நாயா? இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே. நான் மாடியில யோகா பண்ணிட்டு இருந்தேன், இவன் தான் பாலை வச்சா. 1 மணி நேரத்துல நியாயமா சத்து போச்சே. அச்சோ சாகலிங்க மாட்டா, பாலை குடிச்சு போட்டு தூங்குதுங்க. பாத்தீங்களா மூச்சு இருக்கு. நான் சொல்லல மாப்பிள்ள ரொம்ப நல்லவமா முடிக்குது பாருங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க, ராத்திரி பூரா குழச்சே இருந்ததுங்களா, அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க. அதுக்குமா ஜிகிரி தந்தா தூதா? அப்படின்னா தொண்டைக்கு அதமா மிளகு சீரகம் கலந்த பாலுங்க. வெரி குட். நீ நல்லா இருக்கணும். இருட்டு இவன் இந்த வீட்டுல இருப்பானோ இல்லையோ, நீ இங்கே இரு, அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி. எப்படி எல்லாம் நேற்ற ஒர்க் அவுட் ஆகலாம். ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன கொஸ்டின். அன்னைக்கு எனக்கு ஜெகதந்தா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகதந்தா கொடுத்துருக்கேன்? என் துப்பாக்கி அதுகிட்ட மாட்டிச்சு, எடுக்க போகும்போது குழச்சது. ஒன்னா கவுத்து மாதிரி அதையும் கவுத்துட்டு. சுட்டா தலை எனக்கு. சரிங்க, முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு. வரோம். எங்க லைனை குடுக்கறதுக்காக வயரை கடிச்சிட்டு இருக்க? லைனை குடுக்கறதுக்கா இல்ல, லைனை புடுங்கிறது. புடுங்கிறதுக்கா? ஒன்னும் புரியலையே. அதெடு. எதை? அது இந்தப்பா அந்த டைமர் எடு. டைமர் இதா? எதுக்கு அலாரம் வைக்கிறக்கா? ஏப்பா உனக்கு தான் அலாரம் நான் இருக்கேன், இது எதுக்கு? 8:30 மணி வரைக்குமா தூங்குவ? காலைல 7 மணிக்கு ஜட்ஜ் டார்ஜிலிங் போறாரு தெரியும்ல, அதுக்கு தானே வண்டி வந்திருக்கு. நாங்க அந்த வண்டி கடியில வைக்கதான் டைம் பாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். பாமா? அப்ப சுடுறது மட்டும் உன் பொழப்பு இல்லையா? கொல்றதுதான் என் பொழப்பு. எப்படி கொண்டா என்ன? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆமா, என்ன ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில உரையெல்லாம் போட்டிருக்க? கைரேகை பத்தியும் இல்ல, தெளிவான ஆளியா நீ. ஏயா இவ்வளவு நேரம் நான் எடுத்து கொடுத்தேன், ஏறாகப்பட்டிருக்குமே. ஏண்டா யாரு பாம்பு வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம்? எழுந்திருச்சு வா. அப்ப நீ வைக்க போற மாமு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தனியா உனக்கு? நான் வண்டி கடியில போறேன், நீ பின்னாடியே வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சவுண்ட் கொடுக்குறேன். சொதப்புன கொன்றுவேன். போப்பா. ஐயோ, யா 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 ஓடியா. இவன் குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சரி அளவு, நம்ம போய் உளவு பாப்போம். बिल्डिंगर पीछे नहीं, कीचड़ वहां से दौड़े जाओ, जल्दी करो जल्दी करो. சார் வேன் கடையில பாம் செட் பண்ணிட்டு இருக்கான், வேலை ஆரம்பிச்சிட்டான். பழியை என் மேல போட்டு பாம வைக்கிறானே. ஜட்ஜோட எத்தனை பேர் சி சி சி, எங்க அம்மா போவாங்க? நான் எங்க உச்சா போனேன்? அந்த ஆள் வந்தா என்ன பார்க்கலன்னு சொல்லி. யார்கிட்ட? அதான் அந்த இளையமான் லூசு. நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். எங்க போய் ஒளிய போற? அதோ அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன். ஐயோ, அங்க போய் ஒளிய போத பக்கி. ஐயோ, இவளு உள்ள போயிட்டா. நீங்க என்ன பண்ற? இவளை நான் தான் அனுப்பி வச்சேன்னு என்னை வந்து வாயில மிதிப்பாடு. ஜட்ஜி நாளைக்கு போறாரு இல்லைங்க, அவருக்கு ஆட்டுக்கால் சூப் வேணும்னு சொல்லி கேட்டாருங்களாமா. என்ற மாமனுக்கு வைக்க தெரியாதுன்னு இன்னும் சொல்லி கொடுக்க சொல்லி தொல்லை பண்றாருங்க. எனக்கு வேற அடிபட்டு க்ளவுஸ் போட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறாரு. நான் வெளியே ஓடி வந்தனுங்களா, இதை பாத்தனுங்களா, அடியில வந்து ஒளிஞ்சனுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருந்து. நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். சரி. உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுங்க? இது யாரு? அட சை, நீயா? அவ வந்தாளா? எவ?
ஏன் உட்பி தாரா வந்துச்சு வரல வந்தாளா வரலையா வந்துச்சுப்பா அப்ப எங்க போனா வந்து இப்படியே நேர போய் அப்படியே போயிருச்சுப்பா ஏன் இப்படி போய் அப்படி போனா பாவம் அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு நேராவே போலாமே போகலையே ஹலோ ஹலோ பேபி வாட்ரா பாபா என்ன இன்னும் கத்தவே இல்ல நான் ஏன் கத்தணும் உள்ள யாரு இல்லையா யாருமே இல்லையே எங்க போயிருப்பான் நீ யார தேடுற நான் ஏன் மாப்பிள்ளைய தேடுறம்மா சரி நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம் மாப்பிள்ள என்னம்மா ரெண்டு பக்கம் நீயே இருக்க நீ கூட தான் ரெண்டு பக்கமும் இருக்கற நான் சுத்தி வந்தம்மா நான் பெரண்டு வந்தயா நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன் யாரு வழக்கம் போலவா நீங்களா ஆமா அந்த பிள்ளைய தேடி போறப்ப வழியில அந்த ராஸ்கலை பாத்தீங்களா எந்த ராஸ்கலை அவன் தான் அந்த அயோக்கிய பையன் முள்ள மாதிரி பையன் முடிச்சு வைக்க பையன் உசுர எடுத்துக்கிட்டு இருக்கானே மாப்பிள்ள ராஸ்கோலங்க நீ உன் மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்க ஆனா இந்த மாப்பிள்ளை பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு தேடுறீங்க என் திறமைய காட்டத்தான் அட டேய் எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு பிச்சைக்கார பட வைக்க யார திட்டிட்டு இருக்க அது மாப்பிள்ளைய திட்டுக்கிறேங்க பாத்தியா உன் மாமா உன்னை எப்படி எப்படி திட்டுறானே பரவாயில்லை மாமா தானே கம்போஸ் பண்ண ஒரு டூயிட் சாங் அவளுக்கு போட்டு காட்டலாம் ட்ரை பண்றேன் எஸ் ஆயிட்டே இருக்கறா சரி இன்னைக்கு இல்லனா நாளை காட்டுங்க அவ கேக்குறாளே இல்லையோ நீ கேட்டு தான் ஆகணும் இவ்வளவு நேரம் எங்க இருந்த உள்ள இருந்த என்ன பண்ணிக்கிந்த செட் பண்ணிட்டு எதை பாம் பண்ணிட்டியா எந்த கேப்லடா பண்ண எந்த கேப்ல பண்ணா உனக்கு என்னடா அயோக்கிய பையில மொள்ள மாதிரி பையில முடிச்ச வைக்க பையில யார் உயிரை யார் எடுக்கிறாங்க நாளைக்கு பாரா போமா வா வா பொருத்திட்டானே எதுக்கு நம்ம லாங்ல இருந்து நாளைக்கு எப்படி வடிக்குதுன்னு பாப்போம் ஆதவா 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 ஐயோ எல்லாரும் ஜாகவா ஆதவா இப்போ எதுக்கு பதற 8:30 மணிக்கு தானே வெடிக்க போகுது எத்தனை மணிங்கிறது முக்கியம் இல்லப்பா எத்தனை பேருங்கிறதா முக்கியம் வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப வந்து பாரு அங்க பாரியா நண்டான் சுண்டானோட குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்னையா பாவம் பண்ணுச்சு பாத்தியாப்பா உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற என்னப்பா அழுதுக்கு திடீர்னு சிரிக்கிற ஜட்ஜ் ஜட்ஜி எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கியா அது அவர் தலையெழுத்து குடும்பத்தோட போகணும் என்னையா ஒரு கொடூரமான விஷயத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்க ஏறுங்க ஐயோ இது டார்ஜிலிங் வரைக்கும் கொண்டு வந்து வாசிக்க போறியா ஆமா பின்ன ஐயோ இந்த சத்தத்தை கேட்டு எங்க தலையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே எங்க போனாலும் சரி இதோட தான் என் வாழ்வு சாவு எல்லாமே போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு எங்கே பேனர்ஜியை காணோம் என்ன என்னைய தேடுறாங்க இதான் இங்க இருக்க மாட்டா என்னைய குள்ள சொன்ன பாக்குறாங்க நடக்காதா நான் இங்க இல்ல ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே இதோ நான் கூட்டி வந்துடுறேன் இங்க பாரு நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் சைலண்டா இருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல எங்க மாமாவே உங்களோட கூட்டிட்டு போதானே கூப்பிட்டீங்க குட் ஐடியா ஏ பேனர்ஜி நீ எங்களோட வாயே அப்ப நான் அங்க இருக்கும்போது ஊரு போக கூப்பிடலையா நீ அதான் கிளப்பி விட்டியா மசாலா பொடி மிளகா பொடி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு இல்லையான்னு கேட்க கூப்பிட்டாங்க எடுத்து வச்சியா வச்சாச்சுமா வச்சாச்சு இது நான் அங்க இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே இங்க வந்து தான் கேட்கணுமா என்ன அம்மா கூப்பிடுறாங்கல்ல நீ எப்பவும் எங்களோட தானே இருக்க வா ஒண்ணா போலாம் ஐயா எல்லா இடத்துக்கும் ஒண்ணா போகணும்னு ஆசைப்பட்ட எப்படியா முடியும் அங்க சமையல் செய்ய ஆள் இருப்பாங்க எடுத்து போட ஆள் வேணும்ல இருந்தா தானே நல்லா இருக்கும் சமையல் ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன் ஏற வண்டியில ஐயா இன்னும் நான் துணிமணியே எடுத்துருக்கலையா ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேனுங்க அப்ப உள்ளர இதுக்குள்ள எடுத்து வச்சலாம் ஓன் துணி இல்லையா எல்லாம் உங்க துணி தாங்க மாமா ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான் ஐயா கொதிக்குது எது? உள்ள பால் இல்ல சீ மோர் இல்ல கொலை சீ ஐயோ ஒலை எல்லாத்தையும் முடிச்சுட்டியா ஒரு பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி நான் வந்துடுறியா நீங்க போங்கய்யா ஏய் கொதிக்கிறதா வைக்கிறதெல்லாம் உன் மாப்பிள்ள பாத்துக்குவான் அவன் உன்னோட புத்திசாலி அதான் தெரியுமே தெரியுமே நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா எங்க வர்றது அட, எங்க அழுகாதீங்க. வர்றது போலீஸ் இதை விட்டா எனக்கு சான்ஸே இல்ல
also. சாரி சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். பரவாயில்ல, எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நீங்க போயிருப்பீங்க. இப்ப மட்டும் டேய், நீ ஏன் இங்க நிக்கிற? உள்ள போ. தெய்வமே, ஐயோ பஸ்ஸுக்குள்ளார போங்கன்னு சொன்னாருங்க மாமா. நீயும் இவங்களோட போறியா? இப்பவும் நீதானா? முருகா தண்ணி கேன் மறந்துட்டே கொண்டு வாப்பா. இதோ வந்துடுறேங்க. செக்யூரிட்டி செக்கனாய் Sir, गाड़ी के बराबर चेक करे चो. खाली लिए थोड़ा चेक பண்ணே சார். இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்க வெடிக்குது. சார், யுவர் கான்வாய் இஸ் ரெடி. சேஃப் ஜர்னி சார். थैंक यू. டேய், என்ன? டேய், கமிஷனர். தெரிஞ்சுதாங்க கூப்பிடுறேன் சார். டேய், டேய். டேய், அப்பா, இதுக்கு மேல எங்கடா தனியா கூட்டி போற? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்லு. சொல்றேங்க, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இங்க முருகா என்னடா இதோ பான ஆரம்பிச்சு நிறுத்திட்ட? நான் சொன்னேன், எப்படியாச்சும் மாத்திருமே. ஐயா, ரொம்ப பசிக்குது, ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்களா. ஐயோ, கையில துப்புறாரு. இதுக்காக ஒரு கமிஷனர் எப்படா கூப்பிடுவ? விடுங்க, ஃபிகரா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? மால் தானே நீங்க. இந்தா ஓட்டனா. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். மணி 8 ஆயிடுச்சா? என்ன வெடிச்சிருக்கு பாருங்க, கை தட்டுறாங்க. ஐயோ, படம் கொண்டு பாம்பு அடிக்கிற படமா போடுறாங்களே. ஏப்பா, ஒரு சாமி படம் போட தொலைக்கூடாது ஐயா. சபரிமலைக்கு அப்புறம் சாமி படம் போறதுக்கு பேசாம ஆயா. அட, பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணார கேட்க மாட்டேங்கிறாரு. இறைவா, பச்சவனே வந்து எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டியே, உன் கருணையே கருணை. ஐயா, அம்மா, வண்டி நிப்பாடுங்க, ஆறு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாடுங்க. போலீஸ் ஆபீசர் ஆறு அடிச்சு வண்டி நிப்பாட சொல்றாரு. டேய், டிவி ஆஃப் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. என்ன கமிஷனர், எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? எல்லாம் இந்த லூசு பைய பேனர்ஜியால தான். நானா? இவன் மாப்பிள்ள முருகன் நல்ல வேலையா சொல்லிட்டான். வச்சதே அவன் தானங்க. ஏய், மப்ளேசரை வீட்ல மறந்து வச்சது நீ அவனா? மப்ளேசரா? பின்ன கூடவே இருக்க, ஞாபகப்படுத்த வேண்டியது நீதானே. அப்ப நீங்க வச்சதை எடுக்க வரலையா? என்ன வச்சது? அது. ஏய், நீங்க வா. முருகா ரெடி. ஆமா, எதை வச்சது? டேய், எதை வச்சு சொல்லுடா. இல்லங்க, நான் மறந்து வச்சதை நீங்க எடுத்து வரலையான்னு சொன்னேன். அதான் எடுத்து வந்துட்டேனுங்களே. அட போங்கடா. இந்தாங்க மத்தா. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அங்க ரொம்ப குளிரா. இது இல்லைன்னா ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? உங்க விசாரணையில நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் சார். थैंक यू. கிளம்பிட்டாரே. ஆமா, நல்லபடியா போய் சேருங்க. எல்லாரும் நல்லபடியா சேருங்க. நீ எங்களோட வாயே. ஆமாமா, அவனை கூப்பிடுங்க. அவன் வந்தா நம்ம எல்லாரும் துணையா இருக்கும். வாப்பா, ஒண்ணா போயிடலாம். ஐயோ, அங்கெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்குது. கிடந்தானே கிடக்காது என்ன. நீ வாப்பா, நீ தான் டார்ஜிலிங் பார்த்தே இல்லையா? வா. டார்ஜிலிங் நான் தனியா போய்க்கிறேன். இங்கெல்லாம் வேற இடமே இல்லை. ஐயோ, என் சீட்டை உனக்கு தரேன், நீ வா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் கேட்பேன் மாப்பிள. வந்தா ஜாலியா இருக்கும், வா. நான் வரலைங்க, எனக்கு ஐயா விட்டுருங்க. ஐயா ஐயா, நீங்க டேய், அப்பதான் கேட்பேன். உள்ள போடா. பாத்தியா, ஐயா சொல்றாரு. வா சரி. வா வா. ஐயா, ஒண்ணா போலாம். ஏய், என்னது பயம் போயிருச்சா? மற்றவங்களோட சேர்ந்து வச்சவனும் ஜாகும் போது நாங்க ஏன் பயப்படணும்? இதுகளுக்கு வேற வேலை இல்லை, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்தட்டுறோம். இங்க பாரு ராஜா, இப்போ ஒன்றும் கெட்டு போல. கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எனக்கு நீ என்னத்தைய கொய்யோ முய்யன் கத்தி வண்டியை நிப்பாட்டி அடியில் இருக்க பாம கரட்டி உன் பைக்கில் வச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடி. உன் உசூர் மேல ஆசை இருந்தா எனக்கு ஏன் உயிரை பத்தி கவலை. பின்ன அந்த ஆள் உயிர் தான் முக்கியம். ஏனுங்க டைம் என்னங்க? எட்டையாவதுப்பா. எட்டரையா? என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. இது எந்தம்மா? நம்ம அம்மா. சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. இது யாரு? அட இவன். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா, பாவம். அங்கிள் எப்படி இருக்கீங்க?
நான் தான் பொழந்த மணிக்கு கிடக்குறேனே. உங்களை காப்பாத்துறதுக்கு தாப்பா படாத நீங்க பாடுபட்டேன். மயக்கமா இருக்கீங்களா நினைச்சோம், கடைசியில பைத்தியமே ஆயிட்டீங்களா? என்னம்மா உளர்ற? நாங்க ஒண்ணும் உளரல, நீ தான் உளர்ற. ஓகேடி, அட்லீஸ்ட் மயக்கமா தெரிஞ்சது. மயக்கமா? காலையில இருந்து நீங்க மயக்கமா தான் இருக்கீங்க. அப்ப வெடிச்சு சாகலையா? டயர் வெடிச்சு யாராவது சாவாங்களா? டயர் வெடிச்சுச்சா? அப்படின்னா இது சொர்க்கம் இல்லையாடா? இல்ல டார்ஜிலிங். எழுந்துறீங்க. சரி, பாமி என்னாச்சு? டயரை மாத்தும் போது பாமியை தூக்கிட்டேன். ஏப்பா? உள்ளதான் நான் இருந்தேன்ல, இருந்து சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு மாமா. அப்ப இனிமேல்லாம் வெடிக்காதுல்ல? எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. வெடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வெடிக்கும். அந்த ஜட்ஜுக்கு டார்ஜிலிங்ல தான் மாமா டமா. ஏயா அம்மா, ஏயா உனக்கு போர் அடிக்காதா? ஐயா எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதுதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, அது என்ன செல்போனு? கீழே பலகா வயரு? இது ப்ளூடூத்ல ஆக்டிவேட் பண்ற பாம். ப்ளூடூத் அப்படின்னா? என் செல்போன்ல இருந்து 4 பட்டன் அமுத்துனா இந்த பாம் வெடிக்கும். ஐயோ, மறுபடியும் புது கண்டுபிடிப்பா. சரி, இது எங்க வைக்க போற? நீயே ஒரு ஐடியா கொடு. நானா? ஜட்ஜி எங்க இருப்பாரு? யோ, என்னைய உங்க கூட செத்துட்ட? ஆமா, யாரு? தள்ளியா நீ வர குறுக்க. முருகா இத பிடி. இந்த கிட்டார் எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. அந்த இளையமான் தொல்லை தாங்க முடியல. சரி, அவன் கண்ணில் படக்கூடாது. ஓகே, இத இந்த தண்ணியில எரிஞ்சிட வேண்டியதான். ஏ முருகா, ஐயோ இது வேற. ஏன்னு உன் செல்போன்ல சிக்னல் வருதா பாருப்பா. இதோ பாக்குறேன். எப்பா சிக்னல் வருதுன்னு சொல்லிடாதப்பா. இதோ இந்த பக்கம் வருது. நான் ஒரு நம்பர் சொல்றேன், போட்டு கொடுப்பா. சரி. 9900197072. பாத்துப்பா, தப்பிட்டவர் இந்த நம்பர் அமைக்கிறாத. இறங்கி போதுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஏப்பா, இந்த அம்மா இதுல பேசி முடிச்சது பின்னால நீ பிட் பண்ணி வச்சிருக்க நம்பர் அவங்க வெடிச்சிராது. எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளியே வா. ஏன்? நான் தப்பிக்கணும்ல. தாரா தாரா, என் கிட்டார் பாத்தியா? பாத்தே. நீ எங்க? கொல்கட்டால. நான் டார்ஜிலிங் எடுத்து வந்தேனே, அத கேட்டேன். அது எனக்கு தெரியாதுப்பா. ஏய், அத போடு. அப்பாடா, போட்டப்பா போட்டு. இதுக்குள்ள போட. இதுலயா? எப்படியே என்னை விட்டு போய் தொலைஞ்சா சரி போ. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா. என்ன ஸ்டைலா உட்காந்து வேடிக்கை பாக்குறான் பாரு. கூடயே இருந்தவன் திடீர்னு இவ்வளவு பெரிய கல் எடுத்து கட்டுறானே, ஏன் எதுக்குன்னு கேக்குறானா? எதுக்கு கேட்கணும்? கேட்டுச்சா? எஸ். அதை எப்படா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேக்குது? சரி, கல் எது கட்டுற அதை சொல்லு. தண்ணியில குடிச்சதுக்கு அப்புறமா மனசு மாறி நீச்சல் அடிச்சு பொழைச்சிட கூடாது பாரு, அதுக்காக கல்ல கட்டிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். குளவழிக்கு அஞ்சாதவன் தானே. நான் ஜாகிரதை பெருசா தமிழ்ல பேசுறீங்களே. யார் யாரு? யார் தமிழ்ல பேசுறது? நான் என்ன பண்ணே? நீங்க தமிழா? ஆமா. உங்களுக்கு 100 ஆயுசுனே. மூஞ்சி 100 ஆயுசா இருந்தா நான் ஏன் இந்த எட்ஜில் வந்து நிக்கிறேன்? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த அவுரா பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியணும்ண்ணே. ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஆமா, அதாவது கேட்கிறேன். நீ மாப்பிள்ள அங்க வர சொன்னா வீணா என்னை குலகாரன் ஆக்கிறாத. போயிரு. சூடா இருக்கீங்க, ஒரு கப் டீ சாப்பிடலாம். ஐயோ, இது அப்படியே இருக்கு. யோ, எனக்கு டீ சாப்பிட பழக்கம் போயா முதல்ல. இந்த ஜிகிர்தேண்டா தூது அடிக்கிறேன். அவன் ஒருத்தன் படத்துல பாடு பார்த்தாரு, மேற்கொண்டு நீ வேறையா ராஸ்கல். என்ன கயிறு அவுக்குறா? ஆஹா, பயந்துட்டாயா? இத ஒன்ன வச்சு எனக்கு கதற விடுறேன். டேய், அவுக்கறா. டேய், டேய், இங்க நீ முடிச்சவதானே முடிவு நான் மாத்திர வரல. சூசைடாடா. ஏன்னா இந்த அவசர முடிவு? ஓண்ட கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு ஒரே ஏரியா போய் தொலைஞ்சலாம்டா. அட கூல் டவுன். என்ன கூல் டவுன்னு? ஆமா, அந்த பொண்ணு மாதவன் சொல்லிட்டு என்ன பார்த்து கண்ணடிச்சிய, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மாதவன் இல்லன்னு அர்த்தம். பின்ன எப்படி கரெக்டா அந்த பையனோட போட்டோ காட்டி மாதவன் சொன்ன நீ? அட பாட்டி போட்டோ வச்சுட்டு ஓன் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா அவர்னால நான் ஏன்னு கேட்டேன். ஓடி போன பையனை மாதவன் நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு அந்த பையனை காட்டுச்சு. அப்பன்னு பார்த்து ஜட்ஜ் உள்ள வர அந்த போட்டோ படக்கு என் கையில கொடுத்து போய் ஒளிச்சுடான்னு சொல்லிச்சு. நான் கொண்டு போய் அந்த மாடியில ஒளிச்சு வச்சேன். அந்த தாராவை சாவடிக்கு தள்ள போகும்போது கரெக்டா திரும்பி பார்த்துட்டாளா, அந்த போட்டோவை காட்டி நான் தான் மாதவன் சொல்லி சமாளிச்சிட்டேன். முருகா, இந்த முருகான்னு என்னை பயமுறுத்தி அந்த ஜட்ஜ போட்டுறேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் போட்டியா? சரி விடு, நீ போட்டுறேன். சத்தியமா? சத்தியமா. பிராமிசா? ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. டேய், நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஆமா. சரி, வாஷ்டம். ஆமா, அந்தால இருக்கே நான் போடணும். ஐயோ, இவன்ட்ட பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஏப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யாத்தியா? சாச்சா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்க? அதோ
என்னடா மனுஷால் நிக்கிற மாதிரியே நிக்குது? அது என் சுயத்தோட பேலன்ஸ்ல நிக்குது. டேய் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிட்டு இருக்கடா. என்னடா நான் தற்கொலை பண்ண டைட் பண்ணிட்டு இருக்கேன்ல. டைட் பண்றியா? அப்ப இவ்வளவு நேரம் நீ கயிறை அவுக்கலையா? எதுக்கு அவுக்குறோம்? கயிறு லூஸ் ஆகி நீ நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்துட்டீனா அதான் டைட் பண்ணிட்டு இருந்தேன். டேய் 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 இந்தாடா உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? இருக்கா இல்லையா? என்ன தட்டுது? டேய் இந்த வேளை எப்படா பார்த்தா? அது கல்ல கட்டும் போது காலையும் கட்டிட்டேன்ல. சீக்கிரம் விழுந்தா பொழிக்க மாட்டேன் போல் இருக்கே. எங்க ஆள காணாமே? டேய் என்ன பண்ற? டேய் ஏன்டா தூக்குற? பயமா இருக்குடா. ஐயம்மா ரொம்ப லாங்கா இருக்கு பாக்க. அப்படியா? போடா. दीदी आशुन दादा आशुन मजा देखोन पैसा फकोन दीदी आशुन पारगो पारगो वैद्य पसिका को राल तलेगिरे तोंगरा रिदे माया मिले मंत्र मिले वागा वागा पारगो पारगो कासु पारगो ஏய் அது வேண்டாம். பாத்து படிக்கட் ஸ்லோவா. அம்மா என்ன மூமெண்ட் அங்கிள் இது? இல்லம்மா வலிக்கி விழுந்துட்டேன். ஓ பயங்கர சில்றையோ? யோ இதுக்கு அப்படியே தெரியும்? அது எப்படி பொறுக்காரன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யோ இல்லங்க மாமா நான் போன்ல படம் எடுத்து காமிச்சா நல்லா ரசிப்பாங்க நினைச்சேன். அது ஐயோ ஐயோ அதுல இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பதியா? போய் வாங்கியா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறியா? முருக மேல சத்தியமா? ரெண்டு முருக மேலயும் சத்தியமாயா? ஐயோ அத பாக்காதீங்க என்ற மாமா குளிக்கும் போது எடுத்ததுங்க. அம்மன மார்க்கின்னு சொல்லு. ஐயோ அது அம்மன குட்டியார் தாருங்க. நான் பாக்குறேன். ஒரு ஆம்பளை முன்ன பண்ண பார்த்தது இல்லையா? ஆம்பளை குளிச்சு பாத்திருக்கேன். ஆனா நீ குளிச்சு பாத்திருக்கியா? அதே இதுல பாக்குற. ஓரமாவா லைவா காட்டுறேன். வேணாம் வேணாம். அப்புறம் எனக்கு தூக்கம் வராது, மியூசிக்கும் வராது. நீ மியூசிக் போட்டாலும் ஒரே நல்ல பெரிய ஆரி ஜெயராஜ் ஆயிருவ. போடா.